வெல்கம் பேக் டு மை சேனல். சொரக்காய் ரவா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பெரிய சொரக்காய் ஒன்று எடுத்துட்டேன். இதுக்கு ஃபஸ்ட்டு தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. உள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வெங்காயமெல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த சொரக்காயை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அதுக்கு 1 கப் ரவை ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப் அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இது ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் 2, பச்சை மிளகாய் ஒரு 2 பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி கொஞ்சம் சின்ன துண்டு, அதையும் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மிளகு ஜீரகம் அது 2யும் 1-2 தட்டி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கேரட் துருவினது அதையும் இதில் ஒரு கேரட் துருவி ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கும். இதை கொஞ்சமாக நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி இதுக்கு ஒரு 2 கப் ஆட் பண்ணுங்கள். நல்லா ரவா தோசைக்கு எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றி நீங்கள் ஊற்றுறீங்களோ அது நல்லாயிருக்கும் தோசை. நான் இதுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் கரைச்சிக்கோங்க தோசை மாவை. இன்னும் கெட்டியாக இருந்தால் கூட தண்ணி இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு தோசை பானை நல்லா காய வச்சு ரவா தோசைக்கு ஊற்றுற மாதிரி இப்படி ஊற்றிக்கோங்க. நல்லா தண்ணியாட்டம் ஊற்றுங்க. அப்போ தான் நல்லா வேகும், சீக்கிரமாகவும் வெந்து போகும், நல்லா எடுக்கிறதுக்கும் நல்லா வரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் வேகிற மட்டும் வெயிட் பண்ணுங்கள், அப்புறமா திருப்பி போடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போடலாம். 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும்ட்டு வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி எடுத்துருங்க. நல்ல டேஸ்ட்டான ரவா தோசை ரெடி ஆகிடுச்சு. சொரக்காய் ரவா தோசை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா தோசையும் ஊற்றிக்கலாம். தோசைக்கல் நல்லா காஞ்ச பிறகு ஊற்றுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வெந்த பிறகு திருப்பி போட்டு எடுங்க. இதுக்கு தொட்டுக்க சாம்பாரும் தேங்காய் சட்னியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கார சட்னி கூட நல்லாயிருக்கும். நீங்கள் எது தேவையோ அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.